ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹு தஆலா ஒரு துறை சார்ந்த ஞானத்தை கொடுத்தான். துறை சார்ந்த ஞானம். உதாரணமா ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்களே, நம்ம என்ன சாப்பிட்டுட்டு வந்தோன்னு கேட்டால் சொல்லிடுவாங்க. நம்முடைய பேலன்ஸ் பணம் எங்கெங்க எவ்வளோ வச்சிருக்கிறோன்னு கேட்டால் சொல்லுவாங்க. குர்ஆன்ல இருக்குது. இப்போ உனப்பியுக்கும் பிமா தஅக்குலூன வமா தத்தகிரூன ஃபீ புயூத்திக்கும். எவ்வளோ சேமித்து வச்சிருக்கிறீங்க, நேற்று என்ன சாப்பிட்டீங்க, முந்தா நாள் என்ன கேட்டால் சொல்லிடுவாங்களாம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் குர்ஆன்ல இருக்குது. ஒவ்வொரு நபிமார்களுக்கு ஒரு அற்புதம். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் ஒரு அசாவை கொடுத்தான். இஸ்லாமுக்கு அல்லாஹ் இனிமையான குரல் வளத்தை கொடுத்தான். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் பேச்சாற்றலை கொடுத்தான். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் ஒரு ஒட்டகையை கொடுத்தான். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் ஒரு சட்டையை கொடுத்தான். இப்படி ஒவ்வொரு நபி அற்புதத்தை கொடுத்தான். ஆனால் நமது உயிரின மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த உன்னதமான பொக்கிஷம் என்பது, உன்னதமான அவர்களுக்கு உண்டான செல்வம் என்பது குர்ஆன் தான். குர்ஆன் ஞானங்களின் உறைவிடம். வஅல்லமக மா லம் தகுன் தஅலம். நாயகமே, தாங்கள் அறியாத எல்லா ஞானத்தையும் அல்லாஹ் கற்றுத் தந்தான். இது அதுன்னு இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயம் தெரியும், ஒரு விஷயம் தெரியாதுங்கிறது இல்லை. ஊதீது இல்மல் அவ்வலீன வல் ஆகிரீன். இதுவரை உலகத்தில் வந்தவர்கள், இனிமேல் வர இருப்பவர்கள் எல்லோருடைய ஞானத்தையும் நான் கொடுக்கப்பட்டிருக்கிறேன். பெருமைக்காக சொல்லல, யதார்த்தத்தை சொல்கிறேன்னு சொன்னான். அல்லாஹ் உங்களுக்கு நீங்கள் கற்காத கல்வியெல்லாம் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். குர்ஆன் சொல்லுது, வகான ஃபதுலுல்லாஹி அலைக அலீமா. அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருளில் மகத்தான அருள் அந்த அருள் தாங்கிறான். அந்த அருள் தாங்கிறான். ஒரு இடத்துல நாயகத்தை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா வவஜதக லால்லன் ஃபஹதா வவஜதக ஆயிலன் ஃபஅக்னா. நாயகமே, தாங்கள் யதீமாக இருந்தீர்கள், அல்லாஹ் அரவணைக்கவில்லையா? நீங்கள் ஏழையாக இருந்தீர்கள், அல்லாஹ் உங்களை சீமானாக்கவில்லையா? நுபுவத்தினுடைய ஞானம் இல்லாமல் இருந்தீர்கள், அல்லாஹ் நுபுவத்தை தரவில்லையான்னு எல்லாத்தையும் சொல்றான். ஆனால் நாயகத்தை பார்த்து அவைகளெல்லாம் திரும்ப எதை கேட்க வேண்டும் என்று சொன்னா, குல் ரப்பி ஸித்னி இல்மா. எவ்வளவு கொடுக்கப்பட்டாலும் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் செய்ய வேண்டிய துஆங்கிறது, யா அல்லாஹ் என்னுடைய கல்வி ஞானத்தை அதிகப்படுத்து. அதுதான் கேட்டுக்கிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு முடிவு கிடையாது. கல்வியை கற்பதிலே சஹாபாக்களுக்கு மத்தியில் போட்டி. கல்வியினுடைய ஈடுபாடு என்பது மகத்தானது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், அர் ரஹ்மான், அவன் மகா கருணையாளன். ஏன் தெரியுமா? அல்லமல் குர்ஆன், குர்ஆனை கற்றுத்தந்தான். மகா கருணையாளன். அந்த கருணையினுடைய வெளிப்பாடு, அந்த கருணையினுடைய அடையாளம் குர்ஆனை கற்றுத்தந்தான். ஹலக்கல் இன்சான், மனிதனை படைத்தான். நீங்க மனுஷன் படைச்ச பிறகுதான் படித்து கொடுக்க முடியும். ஆனால் அல்லாஹு தஆலா படைத்த அருளை பின்னாலாக்கி படிப்பித்த அருளை முன்னாலாக்குகிறான். படைக்கிறதுங்கிறது சாதாரணம் இல்லை. ஒரு குழந்தை உருவாங்கிறது சாதாரணமா? அற்பஜலம் மக்கினியால் அழியாமல் காவல் செய்து கற்பமதில் வைத்துருவாய் கலந்ததன்பின் தாரணியில் ஆக்கி என்னை தான் வளர்த்து காத்த ஒரு காரணனே நீ எனக்கு காப்பு என்று சொல்வார்கள் தக்கலையின் தவஜானி, தென்னாட்டின் ரூமி, நம்முடைய பீர்மதப்பா அவர்கள். அது கருவிலே வைத்து உருவாக்கி வளர்ப்பது என்பது சாதாரணமான ஒரு அருள் அல்ல. கவனமா இருக்கணும், பேணுதலா இருக்கணும். அந்த நேரத்தில் அது ஒரு விந்திலிருந்து உருவாகி வரக்கூடிய, அது வளர்ந்து ஒரு செழுமையாக ஆகக்கூடிய ஒரு நிலை வரை எவ்வளவு பேரருள், சாதாரணமான அருளா. ஆனால் அந்த படைத்த அருளை விட குர்ஆனை படிப்பித்த அருளை அல்லாஹ் முற்படுத்தி சொல்கிறான். சாதாரணமானது. நம்மள யாரும் சின்ன பிள்ளைங்கிறது மாத்திரமல்ல, குர்ஆன் ஓத தெரியாமல் யாரும் நம்மள இருக்கக்கூடாது. என்னங்க ஒரு சைனால வியாபாரம் பார்க்கறதுக்காக போறாங்க, அங்கே போய் ஏதோ வியாபாரிகள்கிட்ட பேசுறதுக்காண்டி போகிறான். 10-15 நாளில் சைன மொழியை கற்றுட்டு போயிடுறான். இருக்கிற மொழியிலேயே எழுத்துலேயே அதிகமான எழுத்து சைன எழுத்து தான். பத்திரிக்கையில் சைன மொழியினுடைய எழுத்தை, ஒவ்வொரு எழுத்து நம்ம ஊடு கட்டின மாதிரி இருக்கும். ஒவ்வொரு எழுத்தை பார்த்தா அது ஒரு தனி ஊடு கட்டின மாதிரி எனக்கு அடையாளம் போட்ட மாதிரி இருக்கும். எண்ணிக்கையே கிடையாது. அவ்வளவு சைன மொழியினுடைய எழுத்துக்களை கற்றுக்கொள்கிறான் வியாபாரத்துக்காக. அல்லாஹ் நமக்கு தந்த பொக்கிஷம் அல்லவா குர்ஆன். கியாமத்து வரை நின்றடங்கக்கூடிய பேரற்புதம் அல்லவா குர்ஆன். வான்மண்டலத்திற்கும் பூமிக்கு மத்தியிலே கியாமத்து நாள் வரை உள்ள அறுந்துபடாத கயிறல்லவா குர்ஆன். குர்ஆனை தொடர்ந்து ஒரு வார்த்தை ஓதுறோம்னு சொன்னா ஒரு பாரம்பரியம். அது அதனுடைய நேரடி தொடர்பு அல்லாஹ்வோடு. சும்மா வார்த்தையை படிக்கல, நம்ம அல்லாஹ்வோடு கனெக்ஷன் வந்துடுது. ஹஸரத்மார்கள் இருக்கிறாங்க, கேட்டு பாருங்க. குர்ஆன் ஷரீஃபில் பிஸ்மில்லாஹி மஜ்ரேஹான்னு ஒரு இடம் இருக்குது.
மஜ்ரேஹான் ஓதணும், எழுதுறது மஜ்ரீஹான் எழுதணும். மஜ்ரீஹான் தான் எழுதணும், ஆனால் ஓதுறது மஜ்ரேஹான் ஓதணும். ஏன் அப்படி ஓதணும்? அப்படி ஓத வேண்டும் என்று சொல்லி தந்தவர்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹுடைய ரசூலுக்கு அல்லாஹு தஆலா இவர்கள் இஸ்லாம் வழியாக அவர்களுக்கு சொல்லி அனுப்பினான் என்றால், நாம் ஒரு ஓதுகிறோம் என்றால் அந்த ஓதுவதற்கு ஒரு பாரம்பரியம் இருக்கிறது, அந்த ஓதுவதற்கு என்று ஒரு தொடர்பு இருக்கிறது. இந்த ஓதுவது என்பது ரப்போடு தொடர்பை ஆக்குவதில் உன்னதமானது. அதனால கல்வி, எந்த கல்வியும் மாண்பானது தான், எந்த கல்வியும் உயர்வானது தான். ஆனால் அந்த கல்வி என்பது அல்லாஹுடைய தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கல்வியாக, ஒழுக்கம் சார்ந்த ஒரு கல்வியாக. இன்னைக்கு இந்த எஃப்சின் ஃபைல்ஸ்ன்னு வந்திருக்குத, கல்வி இல்லாத ஆட்களை போகிறான், படித்தவன் தான், வருமானவன் தான். ஏன்னா ஒழுக்கமில்லை. இந்த கல்வி, குர்ஆனுடைய கல்வி ஒழுக்கத்தை தரும். குர்ஆனுடைய கல்வி என்பது அது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இறையச்சத்தை உண்டாகும்.